ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா 100% யார் நான் ஒரு ஹெல்த்தியான பிஸ்னஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. இது வந்து சும்மா பிஸ்னஸ்லாம் மட்டும் நம்ம பண்ணிட முடியாது. அதுக்கான ஒரு மைண்ட் செட் இருக்கணும். நான் வந்து இந்த சொசைட்டிக்கு ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்டை கண்டிப்பாக கொண்டு போய் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன். என்னால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். பண்ணால் நல்ல பிஸ்னஸாக தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், ஒரு கோல் இருக்கவங்களால மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். எஸ், இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்காக ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜேஜே ஃபுட்ஸ் அப்படின்றவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மைதாவை தவிர்த்து ஓகேவா, ஃபுல்லாக 100% கோதுமையிலே இவங்களோட ப்ராடக்ட்ஸ், அதாவது நூடுல்ஸை இன்றைக்கி வந்து குழந்தைங்களில் பரவலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நூடுல்ஸை. அந்த நூடுல்ஸை 100% வந்து வீட்லேயே நிறைய ஃப்ளேவர்ஸ், வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணி அதன் மூலிமா நிறைய ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணி வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ஈவன் இதில் யூஸ் பண்ணுற சால்ட்டு கூட பார்த்திங்கன்னா வந்து இந்து உப்பு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு 100% ஆர்கானிக்காக வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் இப்போ வந்து நம்ம வீடியோ உள்ளே இருக்க போல். எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜேஜே ஃபுட்ஸ் அவங்க தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்காக ப்ரொவைட் பண்ண போகிறவங்க. பெரிய லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2000 ருபீஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே கூட உங்களால் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ். லைக் இன்றைக்கி நூடுல்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க அப்படின்றது யாருமே கிடையாது. ஸோ 100% பார்த்தீங்கன்னா நூடுல்ஸில் வந்து மைதான்றது ரொம்பவே கம்பல்சரியான ஒரு விஷயமாக இருக்குது. அண்ட் மில்லட் நூடுல்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. லைக் அந்த மில்லட் நூடுல்ஸ்லேயுமே அதை சேர்த்தா தான் நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். வேற இவங்க பார்த்தீங்கன்னா வந்து மைதா ஆட் பண்ணாமல் கோதுமையிலே அந்த கன்சிஸ்டன்சியை நமக்கு எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக வந்து பாண்டிச்சேரியில் இந்த நிறுவனம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நூடுல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நூடுல்ஸு, கேரட் நூடுல்ஸு, கீரையில் வந்து நூடுல்ஸ், அதனோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து லைக் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரல் கலர்ஸ், அதே மாதிரி பாஸ்தா, ஸ்பெகத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸை தாண்டி சொசைட்டி மேலே ஒரு அவேர்னஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் இதை எடுத்து பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மனதளவில் ப்ளஸ் மூளை ரெண்டுமே சிங்க் ஆகி இதுதான் ஃப்யூச்சர் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் வந்து உங்களால் சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 3 கேட்டரா பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இவங்க ரீட்டெயில் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எஸ், ரீட்டெயில் வந்து கொடுக்குறாங்க. ரீட்டெயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 kg ஓகேவா. எனி நூடுல்ஸு, பாஸ்தா எதுவாக இருந்தாலும் 1 kg பார்த்தீங்கன்னா 380 ருபீஸ்க்கு வந்து ரீட்டெயில் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 1 கிலோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, 250 கிராம்ஸ்லாம் கிடையாது, 1 kgலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா விமன்ஸ், அவங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபராக வந்து என்ன கொடுத்துட்ருக்குறாங்கன்னா, 10 kgsக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களோட ப்ரைஸ் வந்து 200 தான். எம்ஆர்பி வந்து கீழே நான் லாஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம்ஸே வந்து 150 to 60 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கிலோ 600 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் ஆகுது. பட் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சபட்சமாக நீங்கள் 10 கிலோ எடுத்தீங்கன்னா 10 கிலோ ஓகேவா 200 ருபீஸ்லேருந்து அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து இவங்களோட ஓன் பிராண்டில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டீலர்ஸ் அப்படி நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அபவ் 10 kgs 10 கிலோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ். மேற்படி வந்து நெகோஷியேஷன்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம ரொம்ப ஓப்பனாக இங்கே வந்து சொல்ல முடியாது டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட ப்ரைஸு. ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக வந்து இண்டஸ்ட்ரி கிட்ட டீல் பண்ணிக்கலாம். இப்போ டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஸோ வீட்டிலேருந்து பண்ணுறவங்க ஆப்வியஸ்லி இவங்க பிராண்டில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பிகாஸ் ப்ரைஸ் வரையும் நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன். 10 கிலோவுக்கு மேலே எடுத்தால் 200 ருபீஸ். செல்லிங் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிலோவே 600. பட் 1 கிலோவை யாருமே வந்து பல்காக வாங்க மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் பிரித்து விற்றீங்கனாலே ஒரு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து தாய்மார்கள், அதாவது வந்து விமன்ஸ்க்கு வந்து தெரியும், தாய்மார்களுக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களால இன்னும் பெட்டராக வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ வீட்டிலேருந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய விமன்ஸ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ எல்லா டைமே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல கண்டிப்பாக இதை நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்கன்ற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காது. இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று இவங்களோட ஓன் பிராண்டை, இவங்களோட ஓன் எஃப்எஸ்எஸ்ஏ அண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக இவங்களோட லைசன்ஸை இதை வச்சும் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எடுக்கலாம். அப்படி இல்லை எங்கள் ஏரியாவில் எனக்குன்னு ஆல்ரெடி ஒரு ஃபுட் எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட் இருக்குது, ஜஸ்ட் எனக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ், அதுவுமே வந்து இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி வந்து இவங்களோட ப்ராடக்ட்டை நிறைய பேர் வந்து அவங்களோட பிராண்டில், அவங்களோட பிராண்ட் நேமில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க.
லைக் அந்த வகையிலயும் வந்து நீங்க இவ்ளோ கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் குடுத்துட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டிப்புலேட்டட் டைம் எடுத்துக்கிட்டு, அந்த டைம்ல வந்து உங்களோட ஆர்டர் வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ இதனோட பிரைசிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்க டைரக்ட்டா வந்து இண்டஸ்ட்ரி கூட பேசிக்கணும். பிகாஸ் ஒரு பல்க் நீங்க எடுக்குறீங்க அப்படின்னும்பொழுது, அதனோட பிரைசிங் வந்து எடுத்து இதுக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங்க கிரியேட் பண்ணி, உங்கள சுத்தி இருக்கவங்களுக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இந்த ப்ராடக்ட்ட வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் அவுட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம்.